ಮೂಷಿಕವಾಹನ ಮೋದಹಸ್ತ ಸಾಂಬರಕರ್ಣ ವಿಲಂಬಿತ ಸೂದ್ರ ವಾಮನ ರೂಪ ಮಹೇಶ್ವರಬುದ್ರ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ಪಾದ ನಮಸ್ತೆ. ஜெய் கணேச பாகிமாம். ஸ்ரீகணேஷ ரக்ஷமாம். அன்பான ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு மாதமும் பலன் பார்க்குறோம். இதை தவிர ஒவ்வொரு பயிற்சிகளும் மிகப்பெரிய பயிற்சிகள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனி பகவான் பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, இதை மாதிரி பயிற்சிகள்லாம் பார்க்குறோம். இப்போ எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு குரு பயிற்சி அப்படின்னாக்க சற்றேறக்குறைய ஒரு வருஷம், ராகு கேது பயிற்சி அப்படின்னாக்க சற்றேறக்குறைய 1.5 வருஷம், இதுக்கு அடுத்தது சனி பயிற்சி அப்படின்றது சற்றேறக்குறைய எப்போதுமே 2.5 வருஷம் வரும். ஆனால் இந்த ட்ரிப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க சனி பயிற்சியை பொறுத்தளவுக்கு சற்றேறக்குறைய 3 வருஷம் வருது. சரி, எதுக்குனால இந்த மாதிரி 3 வருஷம் வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்க சனி பகவானை பொறுத்தளவுக்கு ரிட்ராகேஷன், அதாவது வக்ர நிலை அடைகிறது. வக்ரம்னாக்க பலம் இழந்து காணப்படுதல். இருக்கிறதுலேயே சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை. அப்போ சனி கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது, சனி கெடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது. நம்ம ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போமே. இருக்கிறதுலையே பரம பவித்திரமானவர் நல சக்கரவர்த்தி. அந்த நல சக்கரவர்த்தியையே ஒரு 7.5 வினாழிக ஜலத்தில் முக்கி பலன் கண்டவர். அவரை போல கொடுப்பவரும் கிடையாது, அவரை போல கெடுப்பவரும் கிடையாது. அதே போல் பார்த்தோம்னாக்க நவ கிரகங்கள் 9 கிரகங்களில் எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வர பட்டம் கொடுக்கல. ஈஸ்வர பட்டம் கொடுத்த ஒரே கிரகம் நம்மளுடைய சனீஸ்வர பகவானான சனி ஈஸ்வரன். அப்போ நியாயத்தை வழங்குபவன் சனீஸ்வரன். இவரை யாராலையாவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இவருடைய தகப்பனான சூரியனாலேயே இவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரி, யாரால தான் சாமி கண்ட்ரோல் பண்ண முடியும்? எம்பெருமான் விநாயக பெருமானாலையும் ஆஞ்சநேயராலையும் தான் இவரை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு இந்த வருஷம் சற்றேறக்குறைய 3 வருஷம் இருக்கிறாரு. மார்ச் 2026 வரலும் இருக்கார். சரி, இப்போ இவர் இருக்கிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு இவர் வக்ர நிலையை அடைகிறாரு. வக்ரம் அப்படின்னாக்க பின்னோக்கி செல்வது, ரிட்ராகேஷன் அப்படின்னு பேர். ரிட்ராகேஷன் அப்படின்னாக்க ஒரு சில சமயத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நட்சத்திர பாதம் வருவார், ஒரு சில சமயம் 2 நட்சத்திர பாதம் ரிட்ராகேஷன் வக்ரம் ஆகி வருவார். அப்படி பார்க்கும்பொழுது இந்த ட்ரிப்பு சனி பகவான் வக்ர நிலையை அடைகிறாரு. வக்ர நிலையை அடையிறது எந்த டேட்லேருந்து எந்த டேட்டு வரலும்ன்ற சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் அந்த வக்ர நிலை அடையிறதுனால என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சனி பகவானானவர் வக்ர நிலையை அடையிறது அப்படின்றது பொறுத்தளவுக்கு வக்ர நிலை தொடக்கம் 19/6/2024 அன்னைக்கு கிழமை அப்படின்றது வசந்த கிழமையான புதன்கிழமை. மத்தியானம் 3:09 சதய நட்சத்திரம் 3ஆம் பாத கும்பராசியில் ஆனி மாதத்துக்கு அது 5ஆம் தேதி வக்ர நிலையை அடையிறாரு. சரி, வக்ர நிவர்த்தி என்னைக்கு பெறாரு அப்படின்னு பார்ப்போமா? 4/11/2024 திங்கட்கிழமை மத்தியானம் 3:22 சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு கும்பராசியில் வராரு. அதுக்கு தமிழ் மாதம் அப்படின்றது ஐப்பசி மாதம் 19. இது சற்றேறக்குறைய இந்த சனி பகவானுடைய வக்ர நாட்கள் அப்படின்றது 140 நாட்கள் வக்ர நிலையில் இருக்கிறாரு. சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி கடக்க சற்றேறக்குறைய 2.5 வருஷம். அதில் இந்த ட்ரிப்பு 3 வருஷம் இருக்கிறாரு. வக்ரமாகிறது 140 நாள் இருக்கிறாரு. சரி, இப்போ இந்த சனி பகவானை பொறுத்த அளவுக்கு சனி பகவான் இருக்கிற இடத்துலேருந்து சூரிய பகவான் 5ஆம் இடம் வரக்கூடியது. அதாகப்பட்டது ஆனி மாதம் 5ஆம் தேதி. அப்போ சனி பகவான் இப்போ வக்ரம் நிலை நடையில சூரிய பகவான் இருக்கிறது மிதுன ராசியில் இருக்கிறாரு. அதே போல் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்றது துலா ராசியில் 9ஆம் இடத்துல வரும்பொழுது, சனிக்கு சூரிய பகவான் 9ஆம் இடத்துல வரும்போது சுவாதி நட்சத்திரத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அப்போ இந்த வக்ர காலகட்டங்கள் 140 நாட்கள் என்னென்ன பலன்கள் தரப்போகிறார்? என்ன சாமி இதில் நீங்கள் வக்ரம் அப்படின்னாக்க ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறினா பலன் தருவாரா, இல்லை ஒரு நட்சத்திரம் விட்டு ஒரு நட்சத்திரம் மாறினா பலன் தருவாரா அப்படின்லாம் கேட்கலாம். எப்பொழுதுமே சதய நட்சத்திரத்தில் அவர் பயிர்றாரு, 3ல் வக்ர நிலை அடைகிறாரு, சதய 1ஆம் பாகத்தில் வரார். பட் அந்த 140 நாளும் ரொம்ப முக்கியமான நாட்கள். எப்பொழுதுமே சனியை பொறுத்தளவுக்கு பலம் பெறுறதோட
பலம் பெறாமல் இருக்கக்கூடிய நாட்கள் தான் மிக மிக சிறப்பான நாட்கள். அவர் வலு இழக்கிறார், ரிட்ராகேஷன் ஆகிறார். சரி, அடுத்தது இந்த சனி வக்ர நிலை அடையக்கூடிய நாளில் கிரகங்கள் என்னென்ன நிலவரத்தில் இருக்காங்க அப்படின்றதையும் ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். அதை காலபுருஷ தத்துவத்துப்படி மேஷ ராசி முதல் ராசி. மேஷ ராசியில் செவ்வாய் பகவான், அடுத்தது ரிஷப ராசியில் குரு பகவானும், அடுத்தது மிதுன ராசியில் சூரிய பகவான், புத பகவான், சுக்கிர பகவானும், அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 6வது ராசியான கன்னியா ராசியில் கேது பகவானும். அந்த சனி பகவான் வக்ரமாகிற நாள் சந்திர பகவான் இருக்கிறது விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில், அதாகப்பட்டது விருச்சிக ராசியில் சந்திர பகவான் இருக்கிற நாளில் பெயர்றார். இதை தவிர கும்பராசியில் சனி பகவானும், அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின் 12வது ராசியான ராகு பகவானும் இருக்கக்கூடிய நாட்களில் இந்த சனி வக்ரம் பெறாரு. இந்த வக்ர காலகட்டங்களில் என்னென்ன நற்பலன்களை தருவார், என்னென்ன கெடுபலன்களை தருவார் அப்படின்றத பார்ப்போம். அதே போல் சனி பகவானை பொறுத்தளவுக்கு எல்லாருமே ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லுவாங்க, சனி பார்த்த இடம் பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க, சனி நின்ற இடமும் பாழ் அப்படிம்பாங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் கும்பத்தில் இருந்து சனி பகவான் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்து வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய சதய நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரலும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்கா பார்ப்போமா? அன்பான மிதுன ராசி அன்பர்களே, இந்த சனி வக்ர பலன் உங்களுக்கு என்னென்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். மிதுனத்துக்கு இன்றைக்கி சனி பகவான் இருக்கிற இடம் 9ஆம் இடம். 9ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் தகப்பன் ஸ்தானம் அப்படிம்போம். இதை தவிர உயர்கல்வி ஸ்தானம் அப்படிம்போம். அப்போ தகப்பன் ஸ்தானம் அப்படின்ற இடம் சனி பகவான், அந்த இடத்துலையே சனி பகவான் ஆட்சி பெற்று சதய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ இந்த காலகட்டங்களில் கடந்த காலகட்டங்களில் தகப்பனுக்கு உடல் நலத்தில் இருந்த தொந்தரவுகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். உடல்நலம் சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலைஸ்டு ஆகியிருப்பாங்க. ஒரு சில பேர் ஐசியூலேருந்து ஜென்ரல் வார்டுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. ஜென்ரல் வார்டில் இருக்கவங்க கூட டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்பொழுது சனி பகவான் வக்ரமாகி பலம் இழந்து அவர் வாங்கியிருக்கிறது ராகுவோடைய நட்சத்திரம், அந்த ராகுவும் உங்களுக்கு ராசிக்கு 10ல் இருக்கார். அப்போ தகப்பனுடைய உடல் நலத்தில் தொந்தரவுகள் விளங்கி ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வக்ர காலகட்டங்களில் உண்டு. அதை தவிர உயர்கல்வி அப்படின்றது ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, அதே போல் உயர் படிப்பான எம்ஃபில், பிஹெச்டி பண்ணக்கூடிய மிதுன ராசி குழந்தைகளுக்கு இந்த காலகட்டங்கள் மிக மிக வெற்றிகரமான காலகட்டங்கள்னு சொல்லலாம். இந்த 140 நாள் ஹோலி பீரியடு, அதாவது மிக மிக நல்ல பீரியடு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டங்களில் முயற்சி பண்ணினா ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியும். உயர்கல்வியில் ஜெயிச்ச விட்டு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும். நான் வெளியூரில் போய் படிக்கணும், வெளிமாநிலத்தில் போய் படிக்கணும், வெளிநாட்டில் போய் படிக்கணும். இந்த வாய்ப்புகள் இந்த 140 நாளில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். எப்பொழுதுமே மிதுன ராசிக்கு சனி யோகர், புதனுடைய ராசிக்கு சனி யோகர். அப்போ அவரும் பலம் இழந்துட்டார். அப்போ வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்கு வெளிநாட்டு யோகம் கிடைக்கும். அதை தவிர விரும்பிய யூனிவர்சிட்டி, இப்போ உலகத்தில் டாப் 10 யூனிவர்சிட்டி அப்படின்ற டயத்தில் அமெரிக்காவில் இருக்கிற யூனிவர்சிட்டிகள் டாப் 10ல் இருக்குது. அதில் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டால் உடனடியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, அது மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னாக்க அமெரிக்காவுக்கு க்ரீன் கார்டு, பிஆர், விசா இதுகளுக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க, அங்கேயே வேலை பார்க்கக்கூடியவங்க, நான் இது வரலும் பிஆராக தான் இருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன், எனக்கு தடையும் தாமதமும் வந்துக்கிட்டே இருக்குங்களே அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு அந்த தடையும் தாமதமும் விலகி பிஆரில் இருக்கிறவங்களுக்கு க்ரீன் கார்டும், விசாவுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு விசாவும் கிடைக்கும். அதே போல் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள், மிதுனராசிக்கு அன்பர்கள் டெப்டேஷனாக, அதாகப்பட்டது இங்கேருந்து அங்கே போய் வேலை பார்க்குறது ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள், அந்த காலகட்டங்களில் இங்கே வாங்குகிற சம்பளத்து மாதிரி 3 மடங்கு சம்பளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்லபடியாக கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர மிதுன ராசிக்கு பொறுத்தளவுக்கு பிரகஸ்பதியான குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார்.
12ஆம் இடத்துல குரு இருக்கிறது நல்லதா? கண்டிப்பாக நல்லது. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். திடீர் பணவரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஷேரு, ட்ரேடிங்கு, ஸ்பெக்குலேஷன் பண்ணக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம்னே சொல்லலாம். அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. சாமி, என்னோடய குழந்தைக்கு பிள்ளைக்கு பொண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் திருமணம் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், எதனால் தடை ஆகுது, எதனால் தாமதம் ஆகுது அப்படின்றதே எனக்கு தெரியலையே சாமி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த மிதுனராசி என்பவர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் விலகி கண்டிப்பாக இந்த 140 நாளுக்குள்ளார நிச்சயதார்த்தம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த வருஷ கடைசி 2024 டிசம்பருக்குள்ளார திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா? கண்டிப்பாக உண்டு. திருமணமாகி ரொம்ப வருஷமாக புத்திர பாக்கியம் என்கின்ற சந்தான பாக்கியம் என்ன இருந்தாலும் வம்சமிருத்தி இருக்கணும். வம்சமிருத்தி இல்லைன்னா ரொம்ப சங்கடப்படக்கூடியது இந்த பெண்கள். அப்போ அந்த திருமணமாகி வம்சமிருத்தி அடையாத இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு வம்சமிருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இந்த காலகட்டங்களில். ஸோ மொத்தத்தில் பொறுத்தளவுக்கு மிதுன ராசிக்கு இந்த சனி வக்ர காலகட்டங்கள் நல்லதா? நல்லது. சரி, அடுத்தது பிரகஸ்பதியான குரு பகவான் 12ல் இருந்துக்கிட்டு உங்களுடைய ராசியில் 4ஆம் இடத்தை பார்க்குறார். அந்த இடத்துல கேது பகவான் இருக்கிறார். அது உங்களுடைய ராசிநாதனான இன்னொரு வீடு. இந்த ஐசிடபிள்யூஏ, சிஏ, ஏசிஎஸ் கல்வி படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறதுலையே இந்த ஐசிடபிள்யூஏ, சிஏ, ஏசிஎஸ் வந்து அவ்வளோ ஈஸியாகலாம் பாஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு புதனுடைய ஆதிக்கம் இருக்குது. அந்த புதனுடைய இன்னொரு வீடான கன்னியில் உள்ள கேதுவை பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக இந்த ஐசிடபிள்யூஏ, ஏசிஎஸ், சிஏ, சிஎம்ஏ இந்த படிக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் எதிர்பார்த்ததுக்கு மேலே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் 4ஆம் இடத்தை பொறுத்தளவுக்கு வண்டி, வாகனம், மாத்ரு ஸ்தானம் அப்படிம்போம். அப்போ அந்த 4ஆம் இடமான மாத்ருஸ்தானத்தை பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்கறதுனால இதுவரையிலும் மாத்ருவுக்கு உடல் நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்துச்சு. அதனால் பொருளாதார விரயங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த பொருளாதார விரயங்கள் இந்த வக்ரக்கலையினால் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக இந்த மிதுன ராசிக்காரங்க சொல்லுவாங்க, நான் வாடகை வீட்டில் தான் சாமி குடியிருக்கேன், எனக்குன்னு ஒரு சொந்த இடம் இல்லை, காணி ஆனாலும் சொந்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக வண்டி, வாகனம், வீடு அமையக்கூடிய வாகனம் உண்டு. அதே போல் ஒரு சில பேர் மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு சைக்கிளில் போயிட்டுருக்கிறவங்களுக்கு 2 வீலர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். 2 வீலரில் போகிறவங்களுக்கு கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். காரில் போகிறவங்களுக்கு லேவிஷான லக்ஸரியான கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகும். மொத்தத்தில் பார்த்தோம்னா மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ர காலகட்டங்கள் 140 நாளும் யோக காலம்னே சொல்லலாமா? யோக காலம்னே சொல்லலாம். ஒரு சில பேருக்கு மட்டும் தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் சரியில்லை அப்படின்னாக்க ஒரு சில சிக்கல்களை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவங்க செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் சொல்கிறேன். தேனிக்கு பக்கத்தில் குச்சனூர் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அங்கே தனியாக சனீஸ்வரன் சன்னிதானம் இருக்குது. அதுக்கு ஒரு முறை போயிட்டு வந்தால் சிறப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு அங்கே உள்ள தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, அதுக்கடுத்தது எம்பெருமான் ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் சனீஸ்வர பகவான்கிட்ட சரணாகதி அடையும் பொழுது கண்டிப்பாக விடுதலை கிடைக்குமா? கண்டிப்பாக விடுதலை கிடைக்கும். சாமி, எனக்கு தேனி மாவட்டம் குச்சனூர் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லையே சாமி, நான் என்ன பண்ணுறது அப்படின்றவங்களுக்கு ஒரு எளிய பரிகாரம் சொல்கிறேன். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயிலில் ஒரு 7 பிரதோஷம் அப்படின்றது பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு பிரதோஷத்துலேயும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு. அதுலேயும் சனிக்கிழமை வர பிரதோஷத்துக்கு மகா பிரதோஷம்னு பேர். அப்போ இந்த வக்ரம் ஆரம்பமான காலகட்டங்கள்லேருந்து தொடர்ந்து 7 பிரதோஷம் போயிட்டு அங்கே உள்ள நந்தீஸ்வரருக்கும் ஈஸ்வரனுக்கும் பால், பன்னீர், இளநீர் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த பிரதோஷத்தில் கலந்துட்டு அந்த அபிஷேக திரவியங்களை குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்க வந்த பிரச்சனையும் வர பிரச்சனையும் விலகும். சாமி, எனக்கு அது கூட போகிறதுக்கு வாய்ப்பு இல்லையே சாமி, 7 பிரதோஷம் போகிறதுக்கு ஏதாவது அதோட வீட்டில் இருந்தே ஏதாவது பிள்ளையார் மாதிரி இருக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னா அதுவும் சொல்லித்தரேன்.
இந்த காயத்ரி மந்திரம் சொல்கிறேன். இந்த காயத்ரி மந்திரம் இந்த யூடியூபோட ஸ்லைட்லேயும் வரும். ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியாத். இதை குறைஞ்சபட்சம் 21 டைம் இல்லாட்டி அதிகபட்சம் 54 முறை டெய்லியே சொல்லிட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்ட பனி போல் விலகும். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.